மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பே சண்முகம் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொகுதி உடன்பாடு செய்து கொண்டு போட்டியிடுவது என்று ஏற்கனவே நாங்கள் முடிவெடுத்து அறிவித்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான பேச்சுவார்த்தை குழுவோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நானும் எங்களுடைய மாநில செயற்குழு உறுப்பினர்கள் தோழர் கனகராஜ், தோழர் சாமுவேல்ராஜ், தோழர் கண்ணன் ஆகிய 4 பேர் கொண்ட குழு இன்றைக்கு பேச்சுவார்த்தை என்பது நடத்தியிருக்கிறது. பேச்சுவார்த்தை மிகுந்த சுமூகமான முறையில் நடைபெற்றது. தொடர்ந்து அடுத்த ஒரு சில நாட்களில் தொடர்ந்து பேசுவது என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். இந்த மாநிலக்குள்ள கூடுதல் இடங்களை பெறணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த கோரிக்கைக்கு என்ன சொன்னாங்க? நீங்க பேசுறீங்க. கூடுதல் தொகுதிகள் போட்டியிட வேண்டும் என்று ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில குழு தீர்மானித்திருக்கிறது. நாங்கள் அதை கூடுதல் தொகுதிகள் வரக்கூடிய தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்கிற வேண்டுகோளை, எங்களுடைய கோரிக்கையை பேச்சுவார்த்தை குழுவிடம் தெரிவித்திருக்கிறோம். அவர்கள் கலந்து பேசி தெரிவிப்பதாக கூறியிருக்கிறார்கள். இல்லை, தொகுதிகள் சம்பந்தமான எந்த பட்டியலும் கொடுக்கவில்லை. முதல்ல தொகுதிகள் எண்ணிக்கையை தீர்மானிப்பது, எண்ணிக்கை முடிவானதற்கு பிறகு நாங்கள் போட்டியிட விரும்பக்கூடிய தொகுதிகளுடைய பட்டியலை. கூட்டணியில புதிய கட்சிகள் வரவால் கூட்டணி கட்சிகள் தொகுதிகளோட எண்ணிக்கையை குறைச்சிக்கிறதுன்னு சொல்லி மற்ற கட்சிகள் தான் கோரிக்கை வச்சிருக்காங்க. மார்க்சிஸ்ட் என்ன சொன்னாங்க? தொகுதியை குறைக்க வேண்டும் என்கிற மாதிரியான கோரிக்கை எதையும் திமுகவுடைய பேச்சுவார்த்தை குழு எங்களிடம் தெரிவிக்கவில்லை. இன்னைக்கு ஓபிஎஸ் திமுக இணைஞ்சிருக்காரு. அவரோட அரசியல் நிலைப்பாடு எப்படி பாக்குறீங்க? இல்ல, பிஜேபி அதிமுக கூட்டணியை முறியடிக்கக்கூடிய வகையில் யார் இந்த அணிக்கு வலு சேர்த்தாலும் அதை மார்க்சிஸ்ட் அது நல்லது. அந்த முறையில் தான் அந்த தோழர் ஓபிஎஸ் அவருடைய வருகையை நாங்கள் பார்க்கிறோம்.